சிசிலி டீட்ஸ் ராவியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னா, நம்ம வீட்லயே சூப்பரா டார்க் ஃபேண்டசி சாக்லேட் வந்து செஞ்சிருக்கோம். வாங்க நம்ம இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இது எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், அடுத்து மைதா எடுத்திருக்கேன், அடுத்து சர்க்கரை வந்து நான் வந்து பொடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இது என்ன எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமே சொல்றேன். அடுத்து கோகோ பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இப்ப நம்ம இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கப்பு பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் லைட்டா மெல்ட் பண்ணிக்கணும். இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆயிருக்கட்டும். இப்ப இதுல வந்து 1/2 கப்பு சுகர் வந்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு இப்ப இதுல கலந்துக்கலாம். இப்ப இது எண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதுல வந்து நான் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து வந்து கோகோ பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இதுல நான் 150 கிராம் மைதா வந்து சேர்த்துக்கிறேன். இதுல கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். நான் மைதா மாவு சேர்த்து நம்ம இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தி ரொம்ப பிசைஞ்சிடாதீங்க, லைட்டா பிசைஞ்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து இதுல நம்ம பால் ஊத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கு பாத்தீங்களா, அதனால கொஞ்சமா பால் வந்து ஊத்திக்கிறேன் இதுலனா. இப்ப இதுல நான் வந்து கொஞ்சமா பால் ஊத்திட்டு இத வந்து கொஞ்சம் ரொட்டி மாவு பசத்துல பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். லைட்டா தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊத்திடாதீங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது நம்ம பாத்திரத்திலயும் செய்யலாம், ஓடிஜிலையும் செய்யலாம். இப்ப கேஸ் இருக்கிற பிரச்சனை, கேஸ் பிரச்சனையில இந்தியன் வந்து கேஸ் வந்து போனே அட்டன் பண்ண மாட்டிருக்காங்க. எங்க வீட்டுல மாட்டி 2 மாசம் கிட்ட ஆகுது, 1.5 மாசம் கிட்ட ஆகுது. எங்களுக்கு 2 மாசம் வரை வரும். அதனால நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஓடிஜில தான் வைக்கிறேன். இன்னும் டைம் இன்ஷால்லா கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து கேஸ்லயும் வச்சு, அதாவது ஸ்டவ்லயும் வச்சு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இப்ப பாருங்க, இப்ப நான் இதை வந்து சின்னதா ஒரு உருண்டை மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு இப்ப இதுல இந்த சாக்லேட் ஒண்ணு வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இதை இப்படி மூடிக்கலாம். வெடிப்பு இல்லாம அப்படியே நம்ம உருண்டையா பண்ணிக்கலாம். இதுல வெடிப்பே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரிலாம் வெடிப்பு இருக்கவே கூடாது. இந்த மாதிரி வெடிப்பு இல்லாம பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அடுத்து இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு உருண்டை அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதுல ஒரு சாக்லேட் துண்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாக்லேட் துண்டு எடுத்து வச்சுட்டு அப்படியேட்டு அப்புறம் மாதிரிட்டு இதை மூடிக்கலாம்.
மூடிட்டு அதே மாதிரி வெடிப்பு இல்லாம உருண்டை புட்டி பண்ணிக்கோங்க. வெடிப்பா இருந்துச்சுன்னா சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி வெளியில வந்துடும். அதுக்காண்டி நீங்க இந்த மாதிரி வெடிப்பு இல்லாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரையில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஓடிஜி வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து இப்போ வச்சு எடுக்கிறோம். இப்போ பாருங்க, பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு. ஆனால் இதுதான் ஒரே ஒரு இதுதாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பிஸ்கெட்டை உடச்சி காட்டுறேன். உடச்சி டார்க் ஃபேண்டஸி பிஸ்கெட்டை உடச்சது அப்படி எப்படின்னா சாக்லேட் அப்படியே படி மெல்ட் ஆகி, ஆனால் இந்த பிஸ்கெட்டில் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி மெல்ட்டாக இருக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டா கெட்டியா இருந்துச்சு. அதுக்காண்டி நல்லா இல்லை அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சு. இது ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து சேர்த்துருந்தேன். நீங்க சேர்க்கறதான வெறும் டார்க் சாக்லேட் சேருங்க. இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்தா இப்படிதான் ஆகும். ஆனா கெட்டி ஆகல. உள்ள வந்து சாஃப்டா இருந்துச்சு. அந்த பிஸ்கெட்டை நம்ம சாப்பிடும் போது அப்படியே சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாயில கரைஞ்சிட்டு ஓடிச்சு. அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு அந்த பிஸ்கெட்குள்ள வந்து சாக்லேட் மெல்ட் ஆகி அந்த மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பா வெறும் டார்க் சாக்லேட் வந்து சேர்த்துக்கங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சூப்பரான டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிருச்சு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க.